வெள்ளிக்கிழமை மங்களகரமாக மஞ்சள் பூசணி சேர்த்து மண்சட்டியில் மணக்க மணக்க ருசியான சாம்பார் செய்யலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம், மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு கத்தரிக்காய், எந்த வகையான கத்தரிக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவு சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். காய்கறிகள் நல்லா வெந்து இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு. இப்போ இது கூட புளியை கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். நிறைய புளி கரைசல் சேர்க்கக்கூடாதுங்க. சும்மா லைட்டாக கொஞ்சமாக கரைச்சி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு கொதி விடணும். கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை சேர்க்க போகிறோம். துவரம்பருப்பு கூட தக்காளி, பூண்டு, பெருங்காயம் இதை சேர்த்து வேக வச்சுக்கணும். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. அதே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோங்க. கொதித்த பிறகு கடைசியாக தாளிப்பு மட்டும்தான் தரணும். நல்லா கொதி வந்துருச்சு, வாசனை சூப்பராக வருது. கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிட்டு சாம்பார் கூட சேர்த்துட்டு கடைசியாக இந்த தாளிப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான மண்சட்டி சாம்பார் ரெடி.